கொங்கு பெல்ட்ல வாகை சூட போறது யார்? 2026 தேர்தல் களத்துல வெற்றி யாரு பெற போறது, ஆட்சி யார் அமைக்க போறது, முதலமைச்சரா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் கொங்கு பெல்ட்ல இந்த முறை கொடியேற்ற போறது யார், யார் சாதிக்க போறாங்க அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. இது வரைக்கும் திமுகவா அதிமுகவா, அதிமுக கோட்டையா இருந்துச்சே, இந்த முறை திமுக கோட்டையை அதை மாற்றி காட்டணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் களமாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மிகவும் பெரும் பொறுப்பை முதலமைச்சரும் இந்த முறை தேர்தல் களத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது திமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் செந்தில் பாலாஜி அப்படின்னா தெரியாத ஆளே இல்ல தமிழ்நாடு முழுக்க. ஏன்னா அவர் திமுகவுக்கு வந்த பிறகுதான் அப்படின்னு இல்ல, அவர் சமீபத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்ட போதும் சரி, அவர் தொடர்பான வழக்குகளும் சரி, அவரு ஹாஸ்பிட்டல் போனது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது போக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சரி இது தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. இதெல்லாமே இருந்தா கூட கொங்கு பெல்ட் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் கிங் அப்படின்னு ஒரு தரப்பு, அது ஆளும் தரப்பு திமுக இருக்காங்க. இந்த தேர்தல் பொறுப்புல கொங்கு பெல்ட்டை அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு. இதை தாண்டி அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அவரையும் கொங்கு பெல்ட்டை பிரிக்க முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். அதாவது அதிமுகவுல பயணிச்சவர் தானே செந்தில் பாலாஜி. இதற்கு முன்பாக அதிமுகவுல கொங்கு கோட்டையில, கொங்கு பெல்ட்ல ஒரு மிகப்பெரும் ஒரு பலமாக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அதற்கு பிறகு அவர் திமுகவுக்கு வந்தாரு. எல்லாமே எல்லாருக்குமே நம்ம செய்திகள்ல பார்த்த விஷயங்கள். ஆனா இப்ப அவர் திமுகவுல இருக்காரு. அதிமுகவுல யாரு கொங்கு பெல்ட்ல பெரிய ஒரு முகமா இருக்காருன்னா எஸ்பி வேலுமணி கொங்கு பெல்ட்டுக்கு பொறுப்பாளரா அவர் இருக்காரு. அவர் கொங்கு பெல்ட் அதிமுக வசமாக கோட்டையாக இருந்தது. 2021க்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல கொஞ்சம் திமுக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்ப கோவை பகுதிகளை, சுற்றுவட்டார பகுதிகளை பாஜக கைப்பற்றி கொண்டிருக்கிறது. அதாவது என்னன்னா, தேர்தலை சந்திக்கல, தேர்தலை இது பண்ணல அப்படின்னா கூட பாஜகவிற்கு ஒரு பெரும் ஆதரவு அங்க வர்றது அப்படிங்கறத செய்திகள்லயும் சரி, நிகழ்ச்சிகள்லயும் சரி, போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது அதிமுக தரப்புல இருந்து கொங்கு பெல்ட்டின் மீது போட வேண்டிய ஒரு மிக பெரும் களப்பணியை அதிமுக தரப்புலும் இந்த தேர்தல்ல போட வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. சரி, திமுக அதிமுக இடையே தான் போட்டியா அப்படின்னா, அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவுல போய் சேர்ந்திருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் ஈக்குவல் டஃப் ஃபைட்ட செங்கோட்டையன் அவர்கள் கொடுப்பாரா? இதை எப்படி மும்முனை போட்டின்னு சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அப்படி சொல்லிட முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தா கூட, ஏன்னா செந்தில் பாலாஜியும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, தொடர்ச்சியாக களப்பணிகள்ல, அதாவது தமிழ்நாடு முழுக்க, கொங்கு பெல்ட் முழுக்க பணியாற்றக்கூடியவங்க, ஒவ்வொரு தேர்தலையும் கொங்கு பெல்ட்ல பணியாற்றியவங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கொங்கு பெல்ட்ல ஒரு முக்கிய தலைவராக இருந்திருக்காரு, களப்பணியாற்றி இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைச்ச ஒரு நபராக இருந்தாலும் கூட சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அவருடைய அந்த தேர்தல் களப்பணி அப்படிங்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளேயே முடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காம கடந்து போயிட முடியாது. அப்படியே தாண்டினாலும் ஈரோடுலயே முடங்கிருச்சு அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆனா ஈரோடுக்கு கூட வராது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி, அதிமுகவுல கொங்கு பகுதியை சேர்ந்த தலைவர்களும் சரி, அந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மக்களுமே சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னா செங்கோட்டையன், செங்கோட்டையன்னா கோபிச்செட்டிப்பாளையம், அதை தாண்டி அவர் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தான் வருது. அவர் இப்படியான ஒரு களப்பணியில இவ்வளவு ஆண்டுகளாக பயணிச்சிட்டார். ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பீரியடுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலத்திலேயேவும் சில வருடங்கள் தான் அப்படி கோல் வச்சிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிட்டையர்டான ஒரு ஒரு தலைவர் போலதான் அங்க பார்க்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திறமையான தலைவர் தான், பட் இப்படிதான் மக்கள் கருத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கே, சொந்த தொகுதிக்கே அவர் எதுவுமே பண்ணிடல. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரே ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கிறது. அந்த எம்ஜிஆர் திமுகவுல 20 ஆண்டுகள் பயணிச்சார். அப்ப திமுகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் பண்ணுவார் தமிழ்நாடு முழுக்க. அப்ப திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்பாரு? உதயசூரியன் சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்பார். அப்படி அந்த உதயசூரியன் சின்னத்தை காட்டி ஓட்டு கேட்ட அந்த ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சிலை தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கு. அந்த சிலைக்கு தான் இத்தனை ஆண்டுகளாக செங்கோட்டையன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கார். அதாவது தன்னுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர், தன்னுடைய தலைவர்
எம்ஜிஆர் ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அந்த சிலையை அகற்றிட்டு இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிற எம்ஜிஆர் சிலையை கூட அந்த இடத்துல வைக்காத ஒரு தலைவராக தான் அவர் செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஆதங்கத்தை அதிமுக தரப்புல இருந்தே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களை தாண்டி மற்ற தலைவர்களுடைய தொண்டர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பா கொங்கு பெல்ட் முழுக்க டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தாலும் கூட அவர் இந்த முறை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் அப்படிங்கிறது அதாவது விஜய் அவர்களுக்கே இது தெரியுமான்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்களை வெற்றி பெற செய்வது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார், புனிதமான ஆட்சி 2026 தருவோம் அப்படின்னு சொன்னா கூட செங்கோட்டையன் அவர்களுடைய உள்மனது, அவர்களுடைய உயிர் மூச்சுனே சொன்னாலும் அதிமுகவை வீழ்த்தணும், எடப்பாடி அவர்களை தோல்விக்கு கொடுக்கணும், தோல்விக்கு கொண்டு போய் மறுபடியும் நிப்பாட்டணும், தொடர் தோல்விகளை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை மீண்டும் ஒரு தோல்வியில கொண்டு போய் நிப்பாட்டணும், அதிமுகவை வலுவிழக்க செய்யணும், அந்த அதிமுகவினுடைய இடத்துக்கு தாவேக்காவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அந்த வேலையை தான் 2026 செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம அதாவது இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் கொங்கு பெல்ட் போய்கிட்டு இருக்கு. கொங்கு பெல்ட்ல இந்த 2026 தேர்தல்ல கோலோச்சு போவது யார்? ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியா, அல்லது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியா, அல்லது தாவேக்காவுல தற்போது போயிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ந்து தேர்தல் களச்சூழல்களை அப்பப்போ செய்திகளாக நான் உங்களுக்கு பகிர்றேன். நன்றி, வணக்கம்.